அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குக்கரில் தாங்க வச்சேன், மண் சட்டியில் வைக்கல, விறகு அடுப்புலையும் வைக்கலைங்க. விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு மழையை பெஞ்சதுனால. மண் சட்டியில் 2-3 வாரம் தொடர்ந்து மீன் குழம்பே செஞ்சுட்டே இருந்ததுனால மீன் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது. அது சட்டியை க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால தான் குக்கரில் வைக்கிறேங்க. நான் குக்கரில் வச்சாலும் செமையாக இருந்துச்சு குழம்பு. இட்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இட்லியும் சிக்கன் குழம்பும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சாப்பிட்றப்ப மணி 11 ஆயிடுச்சுங்க. நான் பிளேட்டில் தான் சாப்பிட்டேன், மற்றவங்கெல்லாம் இலையில சாப்பிட்டாங்க. சளி பிடிச்ச வாய்க்கு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, செஞ்சேங்க. நான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.